பெரும்பாட்டி வேலுநாச்சியார் அவர்களுக்கு புகழ் வணக்கம். நாம் தமிழர். மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள். வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுடைய வீரத்தை போற்றக்கூடிய மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். செய்துங்க நல்லூருக்கும் வேலுநாச்சியாருக்கும் என்ன தொடர்பு? சிவகங்கையில எங்கேயோ பிறந்த வேலுநாச்சியாரை ஏன் சீமான் செய்துங்க நல்லூருக்கு கொண்டு வர்றாரு? தூத்துக்குடிக்கும் வேலுநாச்சியாருக்கு என்ன சம்பந்தம்? சிறுவைகுண்டத்துக்கும் வேலுநாச்சியாருக்கு என்ன சம்பந்தம்? கருங்குளத்துக்கும் வேலுநாச்சியாருக்கு என்ன சம்பந்தம்? கால்வாய்க்கும் வேலுநாச்சியாருக்கு என்ன சம்பந்தம்? ஆதிச்சநல்லூருக்கும் வேலுநாச்சியாருக்கு என்ன சம்பந்தம்? ராமானுஜமுதலுக்கும் வேலுநாச்சியாருக்கு என்ன சம்பந்தம்? இழுப்பகுளத்துக்கும் வேலுநாச்சியார் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? ஒரே சம்பந்தம். அவள் தமிழர், அவள் தமிழச்சி, நாங்களும் தமிழர். அதே சம்பந்தம், ஒரு சம்பந்தம். வியாக்கியானம் பேசுறதுக்கு வேலுநாச்சியார் கூட்டத்தை இங்க போட்டு ஒட்டுமொத்தமான மறவர் ஓட்டையும் அல்றதுக்கு சீமான் வந்திருக்காரு. போட்டுட்டு தானே முதல் ஆளுக்கு எங்களை பார்ப்பாங்க. நம்பி நம்பி ஏமாந்த ஒரு சமூகம் இருக்குன்னா அது உலகத்திலேயே தமிழ் சமூகம் மட்டும்தான். யார நம்பி? எவன் பொய் பேசுகிறானோ, எவன் இனத்தை பழிக்கிறானோ, எவன் வரலாற்றை மறைமாற்றுகிறானோ, எவன் வரலாற்றை திரிக்கிறானோ, எவன் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு பெரியார் பஸ் ஸ்டாண்டு பேர் வைக்கிறானோ அவனை கொண்டாடுவான். வேலுநாச்சியார் பிறந்து போரிட்டு இறந்து 64 வருஷம் கழிச்சு சண்டை போட்ட ஜான்சி ராணியை உத்தரப்பிரதேச ஜான்சி மாவட்டத்துடைய ரயில்வே ஸ்டேஷன் தொடர்வண்டி நிலையம் என்ன தெரியுமா? ஜான்சி ரயில்வே நிலையம். உத்தரப்பிரதேச ஜான்சி மாவட்டத்துடைய அரசு மருத்துவமனை ஜான்சி ராணி லட்சுமிபாய் அரசு மருத்துவமனை. அங்க இருக்கக்கூடிய அனைத்து அரசு அலுவலர்களுடைய பெயரும் ஜான்சி. ஆனால் இந்திய நிலத்திலேயே ஏன் வெள்ளக்கார ஆண்ட 53 நாடுகள்ல அவன் இழந்த நிலத்தை போராடி போரிட்டு மீட்ட ஒரே பேரரசி எங்கள் அப்பத்தா வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு. ஒரு பஸ் ஸ்டாப் இருக்காடா? ஒரு பஸ் ஸ்டாப் இம்பிட்டு எங்க அண்ணன் சொல்லுவாங்க, இந்த கோழி கூடு மாதிரி சிவகங்கை அரண்மனைக்கு பக்கத்துல, அதுவும் எங்க ஆளுக்கு அரண்மனைக்கு பேக்கரிக்கு வாடகை விட்டாங்க. ரொம்ப நல்லவங்க. அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு அருவாமனை போட்டு வச்சிருக்கேன். நம்ம ஊர் பன்னருவா. இதான் வேலுநாச்சியார் போராட்ட வருவாடா. வேலுநாச்சியார் 8 ஆண்டுகள் பதுங்கி இருந்து சண்டை போட்டாங்க எல்லாரும் பேசுறாங்க. 8 ஆண்டுகள் காட்டுக்குள்ள, அடர்ந்த காட்டுக்குள்ள, இன்றைக்கே காட்டுக்குள்ள கரடியும் புலியும் யானையும் மிருகம் இருக்கின்றால் 250 வருஷத்துக்கு முன்னாடி அடர்ந்த காட்டுக்குள்ள எவ்வளவு கொடூரமான மிருகங்கள் இருந்திருக்கும். ஒரு பக்கம் ஒட்டுமொத்தமான வெள்ளக்கார பீரங்கி வச்சு துப்பாக்கி வச்சு தேடிக்கிட்டு இருக்கான். அந்த காட்டுக்குள்ள 6 வயது கை குழந்தை வெள்ளச்சி நாச்சியாரை தூக்கி கொண்டு 8 ஆண்டுகள் அந்த காட்டுக்குள்ள பெண்களுக்கு இயற்கையாக வரக்கூடிய அந்த மாதம் வரக்கூடிய இயற்கை சம்பந்தப்பட்ட அந்த மாத விடாய் இருக்கிறது. ரத்த வாடைப்பட்டால் மிருகம் வரும். ஆனாலும் காட்டுக்குள்ளே தனி மனுஷியாக 8 வருஷம் எங்கள் தாய் இருந்தால் என்றால் அவள் எவ்வளவு வீர மரத்தி என்பதை வேலுநாச்சியார் கொள்கை தலைவராக வச்சிருக்காங்கல்ல, தெரிஞ்சுக்கங்கடா. கொள்கை தலைவராக வச்சாது பத்தது. உனக்கு ஒரு கொள்கை தலைவர், 5 கொள்கை தலைவர். எங்களுக்கு பாரு 120 கொள்கை தலைவர். இந்த தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி வடிவளம்பன் என்ற பாண்டியன் தொடங்கி சேரன் செங்குவட்டன் தொடங்கி தமிழ் இனத்தில் பிறந்த அத்தனை முன்னோர்களையும் கொண்டாடுகிற, போற்றுகிற, வாழ்த்துகிற, அவர்கள் வழிபடுகிற ஒரே கட்சி அது செந்தரன் சீமானுடைய நாம் கட்சி. அப்பேற்பட்ட பேரரசுடைய வரலாற்றை சுத்தமா மறைச்சு தூக்கி தூர போட்டுட்டு அண்ணா பேருந்து நிலையம், பெரியார் பேருந்து நிலையம், கலைஞர் பேருந்து நிலையம், கலைஞர் நூலகம் எங்களுக்கு உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியுதுடா. மான ரத்தம், வேலுநாச்சியார் ரத்தம் ஓடக்கூடிய, மருதுபாண்டி ரத்தம் ஓடக்கூடிய, அழகமுத்துக்கோன், தீரன் சின்னமலை, எங்களுடைய வெண்ணி காலாடி ரத்தம் ஓடக்கூடிய எங்களுக்கு எரியுதுடா. ஒரு நாள் சத்தியமா சொல்றேன், ஒரு நாள் எங்களுக்கு இருக்கிற அத்தனை கோபத்தையும் கொண்டு அதிகாரத்துக்கு சீமான் வருகிற பொழுது இதே நிலத்தில் வேலுநாச்சியாருக்கு சென்னை வானூர் நிலையத்தில் நீ என்னடா பாகுபலி சிலை பார்த்தல, அதை விட பயங்கரமான சிலையை கண்ண வைப்பான்டா. சத்தியமடா வைப்பான். யாரையாவது சொல்லு, இந்த கொள்கை தலைவர் வச்சிருக்காங்க சொல்லு, நாங்க வேலுநாச்சியாருக்கு செலவு பண்ணு சொல்ல மாட்டாங்க. இங்க பாருங்க, வேலுநாச்சியார், முத்துவடுகநாதர், குயிலி,
ஹைதர் அலி, திப்பு சுல்தான், மருதுபாண்டி, தாண்டவராயன் பிள்ளை, விழுப்பாச்சி கோபால் நாயக்கர், இனத்தின் விடியலுக்காக போராடிய ஒவ்வொருத்தரையும் கொண்டாடுகிற ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி. நாங்கள் இன வெறி பேசல. நாங்கள் தெலுங்குகளையோ கன்னடர்களையோ மலையாளிகளையோ வெறுக்கிறோம் சொல்றோம். அப்படின்னா எப்படா விருப்பாச்சி கோபால் நாயக்கர் நாங்கள் கொண்டாடுவோம்? ஏனென்றால் எங்கள் அப்பத்தாக்கு உதவியாக கோபால் நாயக்கர் நின்றார். அதனால் அவள் எங்கள் பாட்டனாக மாறி போனார். இங்க இஸ்லாமியர்லாம் வடநாட்டிலிருந்து வந்தவன், அவன் அரபு நாட்டிலிருந்து வந்தவன், அவன் வந்து ஒட்டகம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க வந்தான், அவன் கொள்ளையடிக்க வந்தான், அவனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்றான். இன்னைக்கு நேத்து இல்ல, இன்றைக்கு வேலுநாச்சியாருடைய வரலாற்றை வீரத்தோடு நாம் பேச முடிகிறது என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம், அந்த வீர புலியாக இருந்த ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் மட்டும்தான் காரணம். அதை நினைவுகிற ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்னா இல்ல அவங்க ரெண்டு பேரும் வரலாறு இல்ல. நீ கேஜிஎஃப் பார்த்துட்டு, நீ பாகுபலியை பார்த்துட்டு, நீ காந்தாராவை பார்த்துட்டு பூரிப்படைகிற. வேலுநாச்சியாருடைய மானாமதுரை போர்க்களம் இருக்கிறது. அந்த மானாமதுரை போர்க்களத்தை மட்டும் ஒரு மான தமிழன் படித்து விட்டால் சத்தியமா சொல்றேன், ஒவ்வொருத்தரும் வேலுநாச்சியாருடைய மறு உருவமா மாறிடுவான். ஒரு பெண்ணு 5 படையை கட்டுறா. முதல் படையாக பெரியமருது தலைமையிலான வால்படை, இரண்டாவது குயிலின் தலைமையிலான உடையார் பெண்கள் படை, மூன்றாவது சின்னமருது வளரைப்படை, நான்காவது மறவர் படை காலாட்படை, ஐந்தாவதாக வேலுநாச்சியார் சிம்ம சொப்பனமாக யானையில அமர்கிற வேலுநாச்சியாரின் படை. 5 படையை கட்டி வெள்ளக்காரனை ஓட 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 விரட்டி அடிச்சவ எங்கள் அப்பத்தா வேலுநாச்சியார். வரலாறு படிங்க. சும்மா 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டாவ கொண்டாச்சி சடிக்க கலருடா எங்க அக்காவனும் அதே கலர். அது இல்லடா வரலாறு. அதுல வரலாறு வரலாறு என்பது ரத்தமும் சதையுமாக இருப்பது வரலாறு. சினிமால 20 பேரை அடிச்சு வீழ்த்துள்ள வரலாறு. என் பாட்டன் சின்னமருது வளரைய விட்டு இருந்தானா 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற எதிரியின் தலையை அறுத்து விட்டு லெப்ட்ல விட்டா ரைட்ல வரும், ரைட்ல விட்டா லெப்ட் வரும். அதுதான் வரலாறு. அழகமுத்து கோன் 3 மணி நேரம் சண்டை. அழகமுத்து கோன், உங்கள் வீரத்தை பார்த்து மெச்சி விட்டோம், இந்த நாட்டை உங்களுக்கு ஒப்படைத்து விடுகிறோம், எங்களுக்கு வரி மட்டும் கட்டுங்கள் என்று சொல்லப்படுது. உன்னுடைய துப்பாக்கி ரவைகள் எங்கள் வெள்ளாட்டம் புழுக்கைகளுக்கு சமம் என்று சொல்லி நான் சிரித்துக் கொண்டிருக்கும் போதே ஓடிவிடு, இல்லை என்றால் ஒருத்தன் கூட உங்க பொண்டாட்டி கூட நைட்ல இரவு தூங்க முடியாது என்று சொல்ல வேண்டாம். என் பாட்டன் அழகமுத்து கோன் பீரங்கி வாயில வச்சு வெடிச்சு சத்தா. அவன் தான்டா ஹீரோ, அவன் தான் ரியல் ஹீரோ, அவன் தானே தளபதி, புரட்சி தளபதி, இளைய தளபதி, எல்லா தளபதியும் அவன் தான். சும்மா வரலாறு தெரியாத கூட்டம் பேச சொல்லு. வேலுநாச்சியாரை பத்தி ஒரு 5 நிமிஷம் வேண்டாம், 1 நிமிஷம் பேச சொல்லு. நான் வந்து தாவைக்கால சேர்ந்துடுறேன், உன் கொள்கை பரப்பு செயலராக மாறிடுறேன். அந்த கட்சி பொதுவா எல்லா கட்சியிலையும் கொள்கை பரப்பு செயலர் பொறுப்பு கொடுப்பாங்க. இப்ப எங்க கட்சியில எங்க அண்ணன் எனக்கு கொள்கை பரப்பு செயலர் பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அந்த கட்சியில பரப்பு செயலாளர் ஒரு பொறுப்பு. அந்த ஆள் போய் கேட்டிருக்கான், நான் இப்ப எதோ பரப்ப அப்படின்னு கேட்டிருக்கான். கொள்கைன்னு ஒண்ணு இருந்தாதான் கொள்கையை பரப்ப முடியும், கொள்கைன்னு இல்லாதனால வெறுமனையா பரப்ப சொல்றான். இப்ப நான் எதடா பரப்பன்னு கேட்டிருக்கு, எதையாவது பரப்படா போடா, இல்ல காலையாவது 2 பரப்படான்னு போயிட்டாங்க. கொள்கையை, கோட்பாடை, லட்சியத்தை, சித்தாந்தத்தை, இலக்கை பேசக்கூடிய ஒரு கட்சி இந்திய திருநாட்டில் இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இல்லன்னா இந்திய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஓட்டுக்கு பணம் கொடுக்காம, கோழி பிரியாணி கொடுக்காம 36 லட்சம் வாக்களை வாங்க முடியுமா? சொல்றான் 36 லட்சம் வாக்கு தானே, இது வெல்லுமா? இதா சட்டசபைக்கு போவாரா சீமான்? சீமான் ஆட்சியை பிடிப்பாரா? சீமான் பேசுவது சரிதான், கொள்கை சரிதான், அதிகாரத்துக்கு வருவாரா? உண்மையிலே வேலுநாச்சியாருக்கு ஆன்மா இருக்கும் என்றால், வெட்டுடை காளிக்கும் கோயிலுக்கும் எங்கள் பாட்டல் மருதுபாண்டிக்கும் ஆன்மா இருக்கும் என்றால், எங்க அண்ணன் சீமான் இந்த ஆண்டு சட்டசபையிலே சிம்ம கர்ச்சனை செய்வாரா? அந்த அது முதல் வெற்றி எங்கிருந்து தொடங்க தெரியுமில்ல? நான் எங்க அண்ணன் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன், இல்லைன்னா கட்சி ராவணா குடிலுக்கு போக வாய்ப்பு இல்லை. டைவர்ஸ் தான், தம்பிக்கு டைவர்ஸ் தான். நாம் தமிழர் கட்சியுடைய முதல் வெற்றி, நான் பிறந்த, நான் ஓடி விளையாடிய இந்த சிறுவைகுண்டம் தொகுதியிலிருந்து நாம் தமிழர் கட்சியின் வெற்றி நாங்கள் தொடர்வோம். என்னுடைய சொந்தங்கள் செய்தியின் உள்ள திறனுக்கு என்ன தேவமாரா? தேவரும் நாடாரும் கோணாரும் தேவேந்திரும் எங்களுடைய பிள்ளைமாரும் ஆசாரியும் எங்களுடைய மூப்பனாரும் எல்லாரும் தமிழராக செய்திங்க நல்லூர்ல முதல் முறையாக திரண்டு நிற்கிறான். முதல் முறையா ஒரு வரலாற்று திருப்பத்தை நாம் தமிழ் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனாலதான் கோழி பிரியாணி கொடுக்காம, ₹1 காசு கொடுக்காம,
ஒரு புதன்கிழமை மாலையில 250 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன வேலுநாச்சியாருடைய பேருரையை கேட்க, வேலுநாச்சியாரி வரலாற்றை கேட்க, புதன்கிழமை மாலையில இத்தனை ஆயிரம் இளைஞர்களை எவனாலையும் அவன் எவ்வளவு பெரிய பக்கா மாசா இருந்தாலும் சரி, பக்கா தமாசா இருந்தாலும் சரி, கூட்டா பார்ப்போம். சிங்கிள் பிட்டு சோரட்டி ஒட்டி ஒரே ஒரு ஒத்த ஆட்ட விளம்பரம் பண்ணி நீ கூட்டிடு, நாங்க பாத்துறோம். ஒருத்தனுக்கு மட்டும் தான் கூடும். இந்த இடத்துல சீமான் செய்திங்க நல்லூர்ல பேசுறான்னா கூட்டிக்காம யாரா இவன்? மான தமிழ நல்ல தமிழ் ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்த மான தமிழ். 36 லட்சம் வாக்காளர்கள் யாரு? திமுக பெரிய கட்சி, அதிமுக பெரிய கட்சி, பாஜக பெரிய கட்சி. அந்த பெரிய கட்சிகளுக்கு மத்தியில குண்டு சட்டி, டிபன் பாக்ஸ், லட்டுக்குள்ள மூக்குத்தி, 500 ரூபாய், கலைஞர், பெரியார், அண்ணா, ஜெயலலிதா, எம்ஜிஆர், எடப்பாடி, இந்த ஜிமிக்கி, இந்த பிம்பளைக்கு பிளாக்கி எல்லாம் மத்தியில மான தமிழ 9 நாளைக்கு முன்னாடி அறிவிச்ச மைக்கு சின்னத்துல 36 லட்சம் பேர் ஓட்ட போட்டா அவன் தாண்டா மான தமிழ சொல்றான். தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, வீரமும் மானமும் அவருக்கு உயிர் என்று. ஆம், 36 லட்சம் மான தமிழருக்கும் வீரம் என்பது உயிர் என்று நிரூபித்தவன் எங்கள் அண்ணன் சீமா. 36 லட்சம் பயந்துடாதீங்க. இந்த தேர்தலில் 3 மடங்கு நாம் வாக்கு வாங்க இருக்கிறோம். பல பேர் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இந்த வீக வகுப்பாளர்கள். இந்தியாவிலேயே பிரதமர் மோடிக்கு வீக வகுப்பாளர் யாரும் தெரியுமில்ல? பிரதமர் மோடிக்கு எங்க அண்ணன் தான். எங்களுக்கே தெரியாது. மோடிக்கு வீக வகுப்பாளர் எங்க அண்ணன் தான். இவர் எவரி பூத் டென் யூத்னாரு, அவன் பூத் ஜாடோ யூத் ஜாடோன்ட்டான். இங்கிருந்து களவாண்டி போயிட்டான். இப்ப ஐயா எங்க அப்பா, தமிழ்நாட்டு அப்பா ஸ்டாலின், வெட்டி உங்கள் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி யாரு? எங்க அண்ணன் இருந்து. அங்க PK, சுனில், பல பேர் இருக்கான். ஆனா திமுக, அதிமுக, பாஜக என்று எல்லா கட்சிகளுக்கும் துப்பி எடுத்துட்டு போன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆளு, அவர் எச்சியில் கட்சி நடத்தக்கூடிய கூட்டம் தான் இங்க இருக்கு. அந்த கூட்டம் இன்னைக்கு மாறப்போகிறது. செய்திங்க நல்லூரில் நாம் நம்ம கட்சிக்கு விழுகிற வாக்கு பல பேருக்கு வைத்தறிச்சலை கொடுக்க இருக்கிறது. அதனால் என்பதற்குரிய மக்களை, சிறுவைகுண்டத்திலே என்னுடைய சொந்த உறவுதான் வேட்பாளராக நிக்க போறான். அது நானே நிக்கிற மாதிரி நின்று வேட்டையாடி இந்த தொகுதியை எங்க அண்ணனுக்கு வெற்றியை சமர்ப்ப வேண்டும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் வீரத்தாய் வேலுநாச்சியார் புகழ் வாழ்க. நாம் தமிழர்.